வணக்கம் நண்பர்களே. ஏஆர் டிவியின் நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை இன்று மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த 7-8 நாட்களில் 2 முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. ஒன்று, 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டு ஊழலில் திமுகவை சேர்ந்த மு.க. ஸ்டாலின் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறார். கலைஞர் டிவிக்கு 2G ஊழல் தொடர்பாக பணம் வந்தபொழுது அது மு.க. ஸ்டாலினுக்கு தெரிந்தும் அவருடைய அறிமுகத்திற்கு பிறகும்தான் வந்திருக்கிறது என்பதை மெய்ப்பிக்கும் புதிய ஆவணங்கள் மக்கள் பார்வைக்கு வந்திருக்கின்றன. இரண்டாவது, சன் டிவி குழுமத்திற்காக தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தபொழுது BSNL இணைப்புகளை முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. சன் டிவியில் முன்னர் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றிய இருவரை CBI பல மணி நேரம் பல நாட்கள் விசாரித்திருப்பது பத்திரிகைகளில் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 முக்கிய நிகழ்வுகளும் எவ்வளவு தூரம் மத்தியில் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த விவகாரத்தில் முனைப்பாக செயல்பட்டு உண்மையை கண்டறிந்து ஊழலை ஒழிக்க முடியுமோ என்ற கவலையும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. ஒழிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 2G அலைக்கற்றை விவகாரத்தில் நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்ட பொழுது அதில் உறுப்பினராக இருந்தவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற குழு தலைவர் டாக்டர் மு. தம்பிதுரை. தம்பிதுரை அவர்கள் இன்று நம்மோடு கடந்த காலத்தில் எப்படி மத்திய அரசு இந்த ஊழலை மூடி மறைக்க முயன்றது, இனி எதிர்காலத்தில் எப்படி செயல்பட்டால் ஊழலின் முழு வடிவமும் வெளியே வரும் என்பதை குறித்து பேச வந்திருக்கிறார். டாக்டர் தம்பிதுரை அவர்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். இவ்வளவு காலமாக இந்த ஊழல் என்பது 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் 1,76,000 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஊழல் என்பது ஆராசா என்ற திமுகவின் முன்னாள் மந்திரி முன்னாள் MP, கனிமொழி என்ற திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த இருவரை சுற்றி மட்டுமே வந்து இந்த இருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டு கொண்டிருந்த நிலையில் இப்பொழுது மு.க. ஸ்டாலின், இதனுடைய பெனிஃபிஷியரி மு.க. ஸ்டாலின் என்பது போன்ற எண்ணத்தை தருகின்ற புதிய ஆவணங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது குறித்து இவ்வளவு காலம் பேசப்படாமல் இப்பொழுதுதான் மக்கள் பார்வைக்கு இவையெல்லாம் வந்திருப்பதற்கு ஆட்சி மாற்றம் காரணமா அல்லது அமலாக்கத்துறையிடம் இதை முந்தைய அரசு அடக்கி வாசியுங்கள் என்று சொன்னதா, JPCயில் நீங்கள் முயற்சித்தும் இதெல்லாம் வெளியில் வராமல் இருப்பதற்கு காங்கிரஸ் திமுக கூட்டு சதி காரணமாயிற்றா? இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் என்பது முதல் தயாநிதி மாறன் இருக்கும்பொழுது தான் ஆரம்பிக்கப்பட்ட ஊழல். அவர் அமைச்சராக இருக்கும்பொழுது தான், எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் அரசானது இதை மூடி மறைத்ததற்கு காரணம் தயாநிதி மாறனோடு முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் சம்பந்தப்பட்டு இருப்பதன் காரணமாக, அந்த ஐயப்பாடு வந்ததன் காரணமாக, சிதம்பரம் வந்ததன் காரணமாக அதை அந்த முதல்ல பாதியை மூடி மறைச்சிட்டாங்க. இது JPCயில் எடுத்து சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை தெரிந்துதான் நாங்கள் கடிதமும் கொடுத்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக JPCயில் அந்த வரை செய்யும் பொழுது பல முக்கியமான சரத்துக்களை விட்டதின் காரணமாக நீங்கள் தானே சேர்க்க வேண்டும் என்று சொன்னோம். காரணம், நீதி அரசினுடைய அறிக்கை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர் சொன்னதே தயாநிதி மாறன் காலத்தில் தான் பல தவறுகள் நடந்து அது மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன. தவறான வழியில் அப்பொழுது மேக்ஸ் கம்பெனியோட ஏர்செல் அந்த இதில் மூடி மறைத்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கிறது. அங்கதான் ஊழலே ஆரம்பம். அதுதான் சன் டிவி குடும்பத்திற்கும் அப்பொழுது பணம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் 2 அமைச்சர்கள் மீதும் அப்பொழுது ஐயப்பாடு வந்தது. இது குறித்து பேச வேண்டும் என்று பேசினோம். அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. நாங்கள் அதை எழுதி கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறேன். We are from day one we are saying that coming out in the public with the concrete evidences which were later confirmed by CAG and CBI that the entire telecom scams of the UPA government revolves around சொல்லிட்டு கொடுக்கும்போது சில மறைச்சிட்டாங்க. அந்த சில அதில் சொல்லும்பொழுது
2 telecom ministers, A. Raja and Dayanidhi Maran, with connivance of Prime Minister and Manmohan Singh and Finance V. Chidambaram என்று நாங்கள் அப்பொழுதே தெளிவாக கொடுத்திருக்கிறோம். ஆகவே முன்னாள் பாரத பிரதமரை காப்பாற்ற வேண்டுவது காங்கிரசினுடைய கொள்கை, அதே போல் சிதம்பரத்தையும் காப்பாற்றும் அவர்களுடைய கொள்கை. ஆகவே இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தயாநிதி மாறன் இவர்கள் எல்லாம் காப்பாற்றுவதற்காகத்தான் ஜேபிசியிலே உண்மை வெளிவராமல் பல பேர் தன்னுடைய எவிடன்ஸ் கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினவர்கள் காங்கிரஸ் எம்பிகளும் திமுக எம்பிகளும் அப்பொழுதே. அதற்காகத்தான் இந்த கருத்தை நாங்கள் டிசன் நோட் என்ற அந்த இதில் நாங்கள் கருத்து கொடுத்திருக்கிறோம். இது உண்மைதான். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது அமலாக்கத்துறை கூறுகிறது, சிபிஐ விசாரணையில், அமலாக்கத்துறை விசாரணையில் சாதிக் பாட்ஷா ஆராசாவுடைய நண்பராக இருந்து பிறகு மரணமடைந்து அது தற்கொலை என்று கூறப்பட்டு, தற்கொலைதான் என்று மீண்டும் கூறப்பட்டு அந்த துர்பாக்கிய நிலைக்கு ஆளான சாதிக் பாட்ஷா மத்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு கொடுத்த வாக்குமூலத்தில் இந்த 2G அலைக்கற்றை ஊழலில் கலைஞர் டிவிக்கு பணம் கொடுத்த ஷாஹித் உஸ்மான் பால்வா மு.க. ஸ்டாலினை சந்தித்து பல மணி நேரம் பேசினார் என்று அவர் வாக்குமூலம் கொடுத்ததாக இப்பொழுது தகவல் வருகிறது. இதில் மு.க. ஸ்டாலின் இதுவரை 2Gயில் எந்த வகையிலும் பெயர் குறிப்பிடப்படாத ஒரு மனிதர், இப்பொழுது அவருடைய பெயர் அப்பொழுதே வாக்குமூலமாக இதில் பதிவாகி இருக்கிறது என்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் சாதிக் பாட்ஷாவுடைய அந்த வாக்குமூலம் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதில் மு.க. ஸ்டாலினும் சேர்த்து விசாரிக்கப்படுவதற்கு இதில் புதிய அரசு முனைப்பு காட்டும் என்று மக்கள் நம்புகிறார்கள். முனைப்பு காட்டும் அரசு முனைப்பு காட்டும் என்று எதிர்பார்க்கிறோம். என நியாயம் வெளிவர வேண்டும், உண்மை வெளிவர வேண்டும். இதற்காகத்தான் இங்கு புதிய அரசு, எந்த அரசு வருது எல்லோருக்கும் ஓரளவுக்கு தெரிந்தது. இதுக்கு கருணாநிதி குடும்பத்திற்கு தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும். ஆகவேதான் பழைய அரசு முடிந்து போய் வரும். ஆகவே அந்த அலையன்ஸ், அந்த கூட்டு அணியை மாற்றியதே காரணம். தன்னை எதிர்காலத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு காங்கிரஸ் வராது என்று தெரிந்த உடனேயே காங்கிரசின் கூட்டணி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஏதாவது தன்னுடைய தந்தை காட்டுகிறது தான் பாரத பிரதமர் ஆவார் என்று பிரச்சாரம் செய்து கொண்டு இந்த ஒரு அரசு வந்தால் அதுக்கு அவர்களை சரி செய்து கொள்வதற்காக எண்ணத்தில் தான் ஸ்டாலின் அவர்களே இந்த திட்டமிட்டு செய்ததுதான். ஆகவே தான் நீங்கள் ஒரு ஐயப்பாடை எழுப்புகின்றீர்கள். காரணம் உண்மைதான். காரணம் இந்த அரசு செய்யுமா என்ற ஒரு ஐயப்பாடை எழுப்பியிருக்கின்றீர்கள். இந்த அரசை செய்விடாமல் தடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். ஆனால் இந்த அரசு அப்படி இருக்காது என்று நம்புகிறோம். உண்மையை வெளியே கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது, மக்களுக்கு இருக்கிறது என்று நம்புகிறோம். இந்த 2G விவகாரத்தால் வரலாறு மாறுகின்ற அளவிற்கு இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டவர்களை மக்கள் அடியோடு அடித்து ஒழித்து தூக்கி எறிகின்ற அளவிற்கு இன்றைக்கு மூலைக்கு மூலை அவர்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டிருப்பதற்கு 2G விவகாரம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டதான் காரணம். அதை அகில இந்திய அளவிலும் கொண்டு சென்றது அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இது தொடர்ந்து நடைபெறுவதற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அளித்து வருகின்ற வழிகாட்டுதல்கள் என்னங்க? இந்த இதிகாசங்களுக்கு தெரியும். மகாபாரதம், ராமாயணம் போன்றவைகளெல்லாம் காலகாலமாக பேசிட்டே வரும், நாடகங்களாக வரும். இது ஒரு அதிலுடைய துரோக செயல்கள், அவர்கள் இந்த தர்மர்கள் இப்படி எல்லாம் கொண்டு வருவோம். அதுபோல அரசியலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஸ்பெக்ட்ரம் என்ற ஊழல் ஒரு இதிகாசம் மாதிரி தான். எப்படி ஒரு எப்பிக் ப்ரொபோசல் தான். காரணம், இந்த ஊழல் இனிமேல் காலகாலமாக பேசுதான். இதை வெளிப்படுத்தி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறோம். அவர் பார்ட்டி அண்ட் அவர் லீடர் Honorable Chief Minister of Tamil Nadu has been fighting to expose the 2G scam, which is the mother of all scams in India from 2008, when majority were kept silent. இதுதான் எல்லோரும் வாய் மூடி மௌனிகளாக இருக்கும் பொழுது 1,76,000 கோடி இந்த நாட்டு மக்கள் பணத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கொள்ளையடித்ததே என்று இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று பல காலமாக பட்டி தொட்டி எல்லாம் போராட்டங்கள் மூலமாகவும் அறிக்கைகள் மூலமாகவும் பொதுக்கூட்டம் மூலம் பாடுபட்டு இதை வெளிக்கடுத்தியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அதற்கு பிறகுதான் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப்பட்டது. நாடாளுமன்ற குரல் எழுப்பப்பட்டு உங்களுக்கு தெரியும், ஒபாமா நவம்பர் 8 2010 போனாரு. 9 அவை கூடியது.
அன்று இந்த ஊழலை பற்றி எல்லாம் பேச ஆரம்பித்தது. 10ஆம் தேதியிலிருந்து இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் தான் ஒரு தாயாக அதனுடைய இந்த மைய பொருளாக நின்று விவாதிக்கப்பட்டது. அவையே முடங்கியது. அதற்கு பிறகுதான் அரசியல் மாற்றம் ஏற்படுது. இதெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தான் பெருமை சாரும். எவ்வளவு பெரிய ஊழல் எடுத்து காட்டியது. இந்த ஊழலை நாட்டு மக்களுக்கு இந்தியா முழுவதும் வெளிப்படுத்திக்காத ஊடகங்கள் வட இந்தியாவில் இந்தி சேனல் போறோம்னு பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு காமிச்சாங்க. இவ்வளவு பெரிய ஊழலா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று காங்கிரஸ் மீது ஒரு எதிர்ப்பை அலைய உருவாக்கியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதுதான் இன்றைய அரசியலினுடைய முடிவு, தேர்தல் முடிவு. காங்கிரஸ் வரக்கூடாது என்ற மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இந்தியா முழுவதும் டிசன் நோட் கொடுக்கும்போது சில எல்லாம் ஜேபிசி எடுத்துக்கல. அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். People of Tamil Nadu had punished the perpetrators of 2G scam in May 2011 assembly election by throwing away the corrupt people to the dustbin of the history and elected an efficient, dynamic and savior of the Tamils, Puratchi Thalavi, Honorable Amma as Chief Minister Tamil Nadu. We are sure the great people of this great nation would do the same in the next year's Lok Sabha elections too. இது வந்து நாங்க இதை கொடுத்தது ஒரு வருஷத்துக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் கடந்த ஆண்டே கொடுக்கப்பட்டது. இந்த உண்மையை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து கூறியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட. அதுதான் இன்று பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்திலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்குத்தான் வாக்கு, காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஊழல் கட்சிக்கு வாக்கு இல்லை. ஆந்திராவில் எடுத்துக்கொண்டாலும் பார்த்தீர்களா, அங்கே வந்து தெலுங்கு தேசம் தான் வெற்றி பெற்றது, அங்கு பிஜேபி ஒன்று வெற்றி பெறவில்லை. அதே போல பார்த்தா தெலுங்கானா பகுதியில் பாரு பிஜேபி ஒரு சீட்டு தான் வந்தது. அங்க இருக்கிற தெலுங்கானா அதனுடைய சந்திரசேகர ராவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஒரிசால பார்த்தீங்கன்னா 21 சீட்டில் 20 நவீன் பட்நாயக் ஜெயிக்கிறார், அவர் கட்சி ஜெயிக்குது. அங்க பிஜேபி ஒன்று தான் ஜெயிக்குது. அங்க காங்கிரசுக்கு மாற்றாக பிஜு ஜனதா தேர்ந்தெடுக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் அங்கு பிஜேபி 2 தான் ஜெயிக்குது, அங்க காங்கிரஸ் 3-4 சீட்டு தான், மீது எல்லாம் வந்து மம்தா பானர்ஜி ஜெயிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் பார்க்கும்போது ஈவன் கர்நாடகாவில் எடுத்தால் கூட பார்த்தீர்கள் என்றால் அங்கும் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டு அங்கு பிஜேபி ஜெயிக்கிறது. இந்த ஸ்பெக்ட்ரம் என்ற ஊழல் இந்த நாட்டு மக்களை கொள்ளையடித்த இந்த காங்கிரசும் திமுகவையும் நாட்டை விட்டு அகற்ற வேண்டும், அரசை அகற்ற வேண்டும், மக்கள் முடிவெடுத்ததன் காரணமாக தான் இந்த மாற்றம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. இல்லை பண்ண எல்லாம் இங்கேயும் வேற மாதிரிலாம் போட்டிருக்கணும். அதற்கு காரணம் காங்கிரஸ் வரக்கூடாது, ஊழல் கட்சி. அந்த ஊழல் காரணம் இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல். இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் காரணம் காங்கிரசும் திமுகவும். ஆகவே இந்த கட்சியை தூக்கி எறிய வேண்டும் முடிவெடுத்து இந்த மாற்றம் வந்திருக்கிறது. காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது போல அந்த 2008ஆம் ஆண்டிலிருந்தே போராடி போராடி இந்த மக்கள் சொன்னதன் காரணமாகத்தான் மக்கள் மனதிலே இவ்வளவு பெரிய ஊழல் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது. ஆகவே இந்த காங்கிரஸையும் திமுகவும் தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இதை தெரிந்து கொண்டு தான் திமுகவும் காங்கிரஸ் வரான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. நீங்க சொன்னது போல வேற எந்த கட்சி வந்தாலும் தங்களை காப்பாத்திக்கிறது பார்க்கறதுக்கு இருக்காங்களே தவிர இவங்க உண்மையில அதையும் காங்கிரஸும் ஒழிச்சு இவங்களும் ஒழிஞ்சு போனாங்க. இதுதான் உண்மை. நான் சொன்னது போல கடைசி சொன்ன எப்படி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வரலாற்றை அம்மாவர்கள் உருவாக்கி இந்த ஊழல் கட்சியை தூக்கி எறிந்தார்களோ, சட்டமன்ற தேர்தல் செய்தார்களோ, அதே போல நாடாளுமன்றத்தில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் செய்வார்கள் என்று அப்பொழுதே சொல்லி இருக்கிறோம். அம்மாவுடைய அந்த இதை அதுதான் சொல்றோம். we are sure that great people of this great nation great nation தமிழ்நாடு சொல்லல great nation would do the same in the next year's Lok Sabha elections too. ஜேபிசிக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அதிமுக புரட்சிதன் சார்பாக கொடுக்கப்பட்ட இந்த நோட் இதை பார்க்கலாம் நீங்க. ஆனால் வந்து இதெல்லாம் ஒரு ஒரு காலத்தின் ஒரு இதை புரிந்து அம்மா அவர்கள் புரிந்து எப்படி நடக்கும் தெரிந்த காரணமாக அம்மா அவர்கள் அறிவுரை ஏற்று அவர்கள் வழிகாட்டிலும் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு நோட்டீஸ் குறிப்பு. இந்த குறிப்பில் சொல்லியிருக்கிறோம். அதான் நடந்திருக்கு. ஜேபிசி கடந்த நாடாளுமன்றத்தால் அமைக்கப்பட்டது. அது ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டது. இது புதிய நாடாளுமன்றம், புதிய அரசு, இவர்களுடைய பிரையாரிட்டிஸ், இவர்களுடைய அஜெண்டா, இவருடைய செயல் திட்டங்களும் இவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் செயல்முறைகளும் வேறாக இருக்கலாம். எனவே இந்த முயற்சிகள் எல்லாம் நாடாளுமன்றத்தினுடைய ஆதரவு இல்லாமல் போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? புதிய நாடாளுமன்றத்தின் ஆதரவு இல்லாமல் இதை வந்து ஒரு நாடாளுமன்றம் இந்த நாடாளுமன்றம் ஜெயிச்சதுக்கு காரணம் சொல்லிட்டோமே ஸ்பெக்ட்ரம் ஊழல் தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த நாட்டில் வந்து ஊழல் மலிந்து விட்டது, மக்கள் நம்பினாங்க. ஒரு மாற்று அரசு வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த மாற்று அரசு வரும் என்று எல்லாமே போராட்டம் நடந்தது. மக்கள் வாக்களித்திருப்பதும் இந்த ஊழலை ஒழிக்க வேண்டுவதற்காகத்தான்.
ஆகவே ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் ஊழலுக்கு முதல் மையமாக இருந்த ஊழல் இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் தான். ஸ்பெக்ட்ரம் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,76,000 கோடி. இதை பாரதிய ஜனதா கட்சியும் ஜேபிசியில் அனைத்து இந்திய அண்ணா சேர்ந்து வலியுறுத்தியது. இது மக்களிடம் எடுத்து கூறப்பட்டது. அந்த கூறப்பட்ட பிறகு மக்கள் இதை நம்பி வாக்களித்த நல்ல அரசு வர வேண்டும், ஊழல் இல்லாத ஒரு அரசு வர வேண்டும், ஊழல் செய்தவர்கள் தண்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாடாளுமன்றமானது இதை முக்கியமாக கருத்தில் கொண்டுதான் செயல்பட இருக்கும். காரணம் இந்த நாடாளுமன்றம் பார்த்தீங்கன்னாக்க காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தே கிடையாது, 44 சீட் தான். அதிமுக 39 சீட்டுல தமிழகத்தில் நின்று 37 ஜெயிக்கிறது. புரட்சித் தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், சரித்திரம் படைத்திருக்கிறார்கள். இதுவரையில் இதுவுமே சுதந்திரம் அடைந்திலிருந்து இதுவரையில் ஒரு தனி கட்சியானது தனியாக நின்று இந்த 37 இடங்களை பெற்றது புரட்சித் தலைவி அம்மா ஒருவர் தான் சரித்திரம் படைத்திருக்கிறார்கள். இந்த சரித்திரம் படைத்திருக்கிற இந்த நாடாளுமன்றம் அவ்வளவு போயிருக்கிறோம். திமுக டெபாசிட் போயிருக்கு பல இடத்துல, அவங்க ஒண்ணு கூட வெற்றி பெறவில்லை. காங்கிரசும் வெற்றி பெறவில்லை, எல்லாம் டெபாசிட் போச்சு. மூன்றாவது கூட்டணியிலும் நின்றவங்க எல்லாம் பல பேர் டெபாசிட் இருந்திருக்கிறாங்க, எல்லாம் அம்மாவுக்கு நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இது போலதான் மற்ற இடங்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆகவே இப்படி இருக்கும் பொழுது இந்த ஊழலை இந்த நாடாளுமன்றம் அது மாதிரி நடவடிக்கை எடுப்பார் நம்பிக்கை. ஏன்னா முடியல, இதான் சொன்ன போது மகாபாரதம் ராமாயணம் போலதான் இருக்குது. இது எப்பயுமே லைவ் தான். இனிமேல் இந்த அரசியல் இந்த ஸ்பெக்ட்ரம் என்ற ஊழல் ஒரு முடிந்த கதையாக கிடையாது, இது தொடர்கதையாகத்தான் இருக்கும். இந்த விசாரணை பற்றி சொல்கிறேன். இந்த விசாரணையை தொடர்கதையாக நடைபெறதுக்கு இருக்கிறது. அதில் இந்த நாடாளுமன்றம் முக்கியமாக நடவடிக்கை எடுக்கும். நீங்க சொல்றது போல ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. ஸ்டாலின் ஏன் வந்திருக்கிறாருன்னா, நீங்க சொன்னீங்க 200 கோடி ரூபாய்க்கு மேல கலைஞர் டிவி வந்திருக்குது, சையத் பால்வா கொடுத்திருக்கிறாரு, சாதிக் பாஷா இலைப்பட்டிருக்கிறாரு, மீட்டிங் எல்லாம் நடந்திருக்குது. ஏன் 60% யாருக்கு இருக்குது? தயாளம்மா பேர்ல இருக்குது. தயாளம்மா யார்? ஸ்டாலினுடைய தாயார். கனிமொழிக்கு 20% இருக்கிறது, இந்த சரத்குமாருக்கு 20% இருக்கிறது. ஆகவே இந்த 100% அதிகமாக பங்கிருப்பது தயாளம்மா கிட்ட 60%. தயாளம்மா குடும்பம் தானே அவங்க பேர்ல இருக்குதுன்னு. அந்த அம்மாக்கே இப்ப சுயநலவில்லைன்றாங்க, பல நலவில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த நிலையில் இருக்காங்கன்னா அப்போ இதெல்லாம் யார் செஞ்சிருப்பாங்க? இதை அவங்களால செய்ய முடியல, அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்க அதானே ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க எந்த பேப்பர்ல இன்னைக்கு செய்தி என்ன? ஸ்டாலினுக்கும் பல்வாக்கும் தொடர்பு இருந்தது, அவர்கள் பல இடத்தில் சந்தித்திருக்கிறார்கள். பணமாற்றம் கலைஞர் டிவிக்கு வந்தது, இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் அங்கதான் வந்தது. அதில் சாதிக் பாஷாவும் தன்னுடைய வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அது உண்மைதானே? சாதிக் பாஷா வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்த பிறகுதான் சாதிக் பாஷா தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி. அவன் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? அந்த ஆள் யார்? சாதிக் பாஷா சாதாரண ஒரு ஆளு. பிறகு ரியல் எஸ்டேட் பண்றன்னு கிரீன் ஹவுஸ் இந்த ப்ரமோட்டர் ஆரம்பிக்கிறாரு. அது யாரு பக்கபலம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அரியலூர்ல பெரம்பலூர்லயும் அந்த பக்கம் நடக்குதுன்னாக்க அவங்க தான். அப்புறம் எப்ப வாரம் அவர் யாருக்கிட்ட இருந்தாரு? பிஏ மாதிரி ராஜா மந்திரி கிட்ட தான் இருந்தாரு. ராஜா மந்திரி கிட்ட இருந்து இதெல்லாம் செய்யறாங்கன்னா ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கும் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் இன்னைக்கு, அதனால பல தொடர்புகள் ஏற்படுது. சாகித் பல்வாவும் ரியல் எஸ்டேட் பண்றவர் தான், 5 ஸ்டார் ரோடு கட்டுறவர். அதில் பர்மிஷன் வாங்குறதுக்கெல்லாம் ராஜா கிட்ட வந்திருக்கிறாங்க. அவர் இன்டர்மீடியரியா அவர் தரகரா இருந்திருக்கிறாரு, அவரே ஒத்துக்கிட்டாரு, நான் அவரை பார்த்திருக்கிறேன் செஞ்சிருக்கிறேன்ட்டாரு. அவர் தான் இவரை கூப்பிட்டு வராரு. இங்க இவரே சொல்றாரு, திருச்சியில் நிலம் வாங்குறதுக்கெல்லாம் அவர் சொல்லியிருந்து வாங்கியிருக்கிறார் அந்த பகுதியில் வல்வான்றாரு. அவருக்கு என்ன நிலம் வாங்குறதுக்கு இந்தியாவில் இடம் இல்லைங்க தான் வாங்கணுமா? அதே மாதிரி இந்த டிவியில் தான் பணம் போடணுமா? வேற எதுக்கும் போடக்கூடாது. கலைஞர் டிவிக்கு தான் பணம் போடுறாரு, இதுக்கு போடுற. அப்ப யாரு மூலியமா போடணும்? தயாளம்மாக்கு பேர்ல வருதுன்னாக்க ஒன்னு கருணாநிதியை பார்த்திருக்கணும், இல்ல விட்டா அவருடைய மகன் ஸ்டாலின். இவங்க 2 பேரும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த இல்லாத நடந்த பணம் வந்திருக்குமா? இது ஷேர்ஸ் வாங்குறதுன்றதுக்காக ஷேர்ஸ் எப்படி வரும்? ஷேர்ஸ் அவங்களுக்கு என்ன பெரிய கலைஞர் டிவி பெரிய இதுல வந்துருச்சு அன்னைக்கு மார்க்கெட்ல? ஒன்றும் கிடையாது. அப்பதானே ஆரம்பம். அப்போ அரசாங்கம் கையில் இருக்கிறது, மத்திய அரசாங்கம் ரெண்டும் கையில் இருக்குது. இந்த பணமும் உள்ள வரணும். அந்த அதனால எப்படி ஸ்பெக்ட்ரம்க்கு ஷேர்ஸ் வாங்குற மாதிரி உள்ள கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு பிறகு பார்த்து திருப்பி கொடுக்குறாங்க. ஷேர்ஸ் வாங்கினவங்க எதுக்கு திரும்பி கொடுக்கணும் அந்த பணத்தை? சொல்றாங்க ஷேர்ஸ் வாங்கினாங்கன்னு. ஷேர்ஸ் வாங்கணும்னு வியாபாரம் யாருக்கிட்ட பேச முடியும்? அந்த உரிமையாளர்கிட்ட. உரிமையாளர் யாரு? தயாளமா தானே. தயாளம்கிட்ட பேச முடியுமா? அவரோட மகன்கிட்ட தானே பேச முடியும். அங்கதானே பேசினாங்க. அதானே சாதி பாஷா வாக்குமூலம் கொடுத்து மறுக்க முடியுமா? அதை அவர் பார்க்கல என்ன? அப்ப யாருதான் அந்த குடும்பத்துக்கு தலைவர்? இன்னைக்கு அந்த குடும்பம் தானதான் சொல்றாரு, கட்சியும் தனதுன்றாரு, குடும்பமும் தனதுன்றாரு. அப்படி இருக்கும்போது தொழிலும் அவரு தானே, கல்யாண டீம் அவங்களுக்கு தானே. அப்ப அதனாலதான் சாதிக் பாஷா வாக்குமூலம் கொடுத்துட்டு இன்னைக்கு பேப்பர்ல வருது. அதே மாதிரி பிஎஸ்என்எல் நீங்க சொன்னீங்க,
பிஎஸ்என்எல் பல முறை எல்லாருக்கும் தெரியும் தயாநிதி மாறனோட குடும்பம் எந்த அளவுக்கு சன் டிவிக்காக பிஎஸ்என்எல் பயன்படுத்தினார்கள் என்று. அது எப்படி மறைச்சு விட முடியாது. நான் சொன்னது போல சிவராஜ் பட்டேல் நீதியரசர் முதலே சொல்லியிருக்கிறாரு, தயாநிதி மாறன் தான் இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் முதல் இந்த காரணமே பல தவறுகள் செய்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியிருப்பது அதோடு பிஎஸ்என்எல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அமலாக்க பிரிவில் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பணம் பரிமாற்றம் வர்றது இப்படி பிஎஸ்என்எல் செய்து போனாங்க. பணம் வருதுன்னாக்க சோர்ஸ் காமிக்கணும் இல்லை, அந்த சோர்ஸ் காமிக்கும் போது அதான் சொல்றது பண பரிமாற்றத்தை இந்த பணத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். ஆகவே இது இன்றைய எப்பவுமே இது இன்னும் வெளிவர இருக்கிறது. நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். இந்த அரசு செய்யும் நம்பிக்கிறோம். நாடாளுமன்ற நாங்களும் அம்மா எங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த ஊழலை அம்மா எப்படி நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள். யார் செய்தார்களோ நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதி கிடைக்கும் சொல்றாரு. இன்னைக்கு கருணாநிதி சொல்றாரு நீதி தூங்குதுன்னு பத்திரிகைகள் சொல்றாரு. எங்க நீதி? இந்த குடும்பமே நீதி இந்த இதுக்கு எங்க நீதி கிடைச்சிருக்கு? இதுவரை நாட்டு மக்களை ஓட்டு போட்டு இந்த அளவு ஓட்டு போட்ட நீதி கிடைச்சதா? ஸ்பெக்ட்ரம் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்த இந்த மாபெரும் 1,76,000 ஊழல் இன்னும் இந்த நாட்டில் ஒரு முடிவு வராமல் இருக்கிறது தான் எங்களுக்கு ஆதங்கம் தெரியும். புதிய அரசு அதை செய்யுங்கிற நம்பிக்கை இங்க இருக்கிறது. அதில் அது பிஎஸ்என்எல் நடந்த ஊழல் தயாநிதி மாறனுக்கு சம்பந்தம் இருக்கிறது. அதே போல முன்னாள் அமைச்சர் நிதி அமைச்சர் சிதம்பரம் அவர்களுக்கும் இதில் உண்டு. இல்லாவிட்டா இவர் கையெழுத்தான் போட்டிருக்க முடியும். அவருடைய அனுமதி இல்லாமல் இதெல்லாம் கொடுத்திருக்கவே முடியாது. அனுமதி இல்லாமல் அது கிளியரா சொல்லியிருக்கிறோம். நம்ம dubious FIBB clearance granted by the then Foreign Investment Promotion Board clearance granted by the then ministry to the Aircel Maxis deal with the starting point of the corruption. அங்கதான் corruption. அப்பதான் அன்னைக்கு சிதம்பரம். ஆகவே சிதம்பரம் அவர்களும் தயாநிதி மாறன் அவர்களும் பிறகு இதே போல் ஸ்டாலின் போன்றவர்களும் அந்த குடும்பத்தெல்லாம் இனிமேல் வர இருக்கிறது. இதை நாட்டு மக்கள் இனிமேல் புரிந்து கொள்வார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. இந்த ஊழலை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து கூறி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவதும் செய்ய வேண்டும். அவர் இட்ட பணியை நாங்களும் அவர்கள் தொண்டர்களும் நாங்கள் அதற்காக பாடுபடுவோம். நன்றி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஜெயா டிவியின் நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நெஞ்சார்ந்த அன்பு, நன்றி, வணக்கம்.